சிறந்த வீரருக்கான முதல் பரிசு கார்த்திக் கற்பாயூர்னி 18 மாடுகளை பிடித்திருக்கிறார். அதே போல இரண்டாவது பரிசை பெற்ற பூவந்தி காலை 17 மாடுகளை பிடித்து இரண்டாவது இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்த காளைகள் 810. மூன்றாவது பரிசுல இல்ல, 2 பரிசு தான். 2 பரிசு. மோகன் சார் சிறந்த காளை புகழேந்தி சார். களத்தை அமைச்சு பின்னாடி அனுப்பி விடுங்க. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே பின்னாடி பப்ளிக் கிரவுட அனுப்பிச்சு விடுங்க. குணாமாடு கட்டப்பா. இரண்டாவது மாடு மதுரை காமராஜபுரம் வெள்ளைக்காளி சவுந்தர். இந்த 2 மாடுகளும் சிறப்பாக இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிற நம்முடைய வருவாய்த்துறைக்கும் மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது பரிசு இன்றைக்கு 2 முதல் பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் சிறந்த மாட்டிற்கான முதல் பரிசு காரு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய கார் ஒன்றும் பரிசாக தரப்படுகிறது. அதை போல இந்த இரண்டாவது பரிசு பின்னாடி இருக்க போலீஸ் எல்லாருமே பப்ளிக் எல்லாரையும் கொஞ்சம் மெல்ட் நம்முடைய இரண்டாவது பரிசுக்கு போலீஸ்லாம் எல்லாரும் பின்னாடி மெல்ட் பண்ணுங்க. பப்ளிக் போயிட்டே இருக்கட்டும். அதான் யாரு கொடுக்கிறது? என்னொன்னு அதுல சிறந்த காளைக்கான இரண்டாவது பரிசை பாண்டியன் மோட்டார்ஸ் வழங்குகிறது. சிறந்த காளைக்கான பரிசை மாநில இளைஞரணியினுடைய துணைப்பாளர் ஜிபி ராஜா அவர்கள் வழங்குகிறார்கள். சிறந்த மாட்டிற்கா இப்ப என்ன பசங்க எதுக்கு எங்க வேறு சேர்மன் சிறந்த மாட்டுக்கு ஒரு பசுங்கண்டம் நம்முடைய மேற்கு ஒன்றியத்தினுடைய குழு தலைவர் வீரராகவன் அவர்கள் அந்த பசுங்கண்டை சிறந்த முதல் மாட்டுக்கு அவருக்கு அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். லிஸ்ட் கொடுங்க தாசா சார். முதல் பரிசான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த காரினை நமது பொறுப்புக்குரிய மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குவார்கள். முதல் பரிசு கார்த்திக் கற்பாயூர்னி. கார்த்திக் எப்பா கொஞ்சம் பிரஸ் பத்திரிகையாளர் கொஞ்சம் விடுங்க. அவரா பத்திரிகையாளர் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் கொஞ்சம் அப்புறம் பேட்டி வாங்கிக்கலாம். அவர்கிட்ட கொஞ்சம் அனுப்புங்க மேல. அவரை பேட்டி அப்புறம் வாங்கிக்கலாம்ப்பா. பேட்டி அப்புறம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் பேட்டி அப்புறம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் மேல அனுப்பிச்சு விடுங்க. மேல அனுப்பிவிடுங்க. கொஞ்சம் பேட்டி அப்புறம் வாங்கிக்கோங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகின்ற முதல் பரிசுக்கான காரு
கருப்பாயணி கார்த்திக் அவர்கள் மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார். மாடு கமிட்டி வீரர் வாங்க, கொஞ்சம் கமிட்டி வாங்க. அடுத்ததாக மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக சிறந்த காளைக்கான பரிசு கார் வழங்கப்படுகிறது. திருச்சி மேலர் குணா மாடுக்கு மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது அந்த காரில் வருகிற மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சார்பாக சிறந்த காளைக்கான முதல் பரிசுக்கான காரினை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குகிறார்கள். மாடுபிடி வீரர் இரண்டாவது பரிசு அபிசித்தர் பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் அவர்களுக்கு மோட்டார் பைக் வழங்கப்படுகிறது. இரண்டாவது காலை மதுரை காமராஜபுரம் வெள்ளைக்காளி சவுந்தர் அவர்கள் இரண்டாவது காலைக்கான மோட்டார் பைக்கினை பெற்றுக் கொள்கிறார்கள். இளைஞரணி இணை செயலாளர் ஜி.பி. ராஜா வழங்கும் அந்த மோட்டார் பைக்கை மாவட்ட மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குகிறார்கள். இரண்டாம் பரிசு காளைக்கான பரிசினை தற்போது பெறுகிறார்கள். மதுரை காமராஜர் வெள்ளைக்காளி சவுந்தர் அவர்கள் மோட்டார் பைக் ஜி.பி. ராஜா வழங்கும் மோட்டார் பைக்கினை மாநில இளைஞரணி செயலாளர் ஜி.பி. ராஜா பைக்கை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். பசுமாடு என்ன சிறந்த காளை உரிமையாளருக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் கோப்பை பரிசா வழங்கப்படுகிறது. இப்ப வீரர் எங்க கொஞ்சம் வீரர் வந்து இப்ப வீரர் வாப்பா. மாடுபிடி வீரருக்கு முதலாக மாடுபிடி கோப்பையா இருக்குண்ணா. சிறந்த இரண்டாம் பரிசு அது யார் கோப்பைண்ணா? சிறந்த வீரருக்கான முதல் பரிசுக்கான கோப்பையை சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்ட கருப்பாயணி கார்த்திக் அவர்களுக்கு கோப்பையை வழங்கி மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் கோப்பையை வழங்குகிறார்கள். சிறந்த காளைக்கான முதல் பரிசு பெற்ற திருச்சி மேலு குணாமாடு அவர்கள் பரிசு கோப்பையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு கோப்பையை பெற்றுக்கொள்ளும் வாங்க. திருச்சி குணாமாடு பரிசு கோப்பையை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் தூக்கிடும் கொஞ்சம்.
பசு மாடு யாருக்கு கொடுக்கலாம்? இரண்டாம் பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் அபிஷித் பூந்தியை சேர்ந்த அபிஷித்தர் அவர்களுக்கு ஸ்ரீ பாண்டியன் மோட்டார்ஸ் வழங்கும் மோட்டார் பைக் வழங்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.